கோவிலில் தற்காலிக பணியாளராக பணியாற்றிய அஜித் குமார் என்ற இளைஞர் திருப்புவனம் காவல்துறையால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இது தமிழ்நாட்டையே அதிர்வடைய வைத்துள்ளது. இச்சம்பவத்தில் இதுவரை நடந்தது என்ன? இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதுரையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பக்தர் ஒருவர் சமீபத்தில் மடப்புரம் கோவிலுக்கு காரில் சென்றுள்ளார். அங்கு வாகன நிறுத்தும் இடத்தில் தன் காரை நிறுத்த தற்காலிக ஊழியர் அஜித் குமாரிடம் சாவியை ஒப்படைத்துள்ளார் அந்த பக்தர். சிறிது நேரம் கழித்து காரில் அவர் ஏறிய போது அதில் தான் வைத்திருந்த 14 சவரன் நகைகள் காணாமல் போனதை அறிந்துள்ளார். உடனடியாக இது பற்றி திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் திருப்புவனம் போலீசார் அஜித் குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரித்துள்ளனர். விசாரணையின் போது காரை தான் பார்க் செய்யவில்லை என்றும் சரவணன், அருண், தினகரன் ஆகியோரில் ஒருவரே பார்க் செய்திருக்கலாம் எனவும் கூறியுள்ளார் அஜித் குமார். அதன் பேரில் அவர்களை விசாரித்த போது அவர்கள் எங்கள் யாருக்கும் சம்பந்தம் இல்லை, காரின் சாவி முழுமையாக அஜித்தின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது என்றுள்ளனர். ஒரு கட்டத்தில் அஜித் தான் நகையை எடுத்ததாக ஒப்புக்கொண்டதாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. மேலும் திருடிய நகைகளை கோவிலுக்கு பின்புறம் உள்ள மாட்டு கொட்டகையில் வைத்திருப்பதாக அவர் கூறியதாகவும் அங்கு சென்ற போலீசார் தேடிய போது நகை கிடைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த விசாரணையின் போது அஜித் மர்மமான முறையில் உயிரிழந்துவிட்டார். விசாரணையின் போது அஜித் தப்பி ஓடியதாகவும் அந்த நேரத்தில் அவர் தவறி விழுந்ததாகவும் பின்னர் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் காவல்துறையினர் சொல்கின்றனர். அவரை உடனே திருப்புவனம், சிவகங்கை, மதுரை அரசு மருத்துவமனைக்கு அடுத்தடுத்து கொண்டு சென்றதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதற்கிடையே வழியிலேயே அஜித் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில்தான் அஜித் குமார் காவல்துறையினரின் அத்துமீறலால் தான் விசாரணையின் போது உயிரிழந்து விட்டார் என அவரது குடும்பத்தினர், எதிர்க்கட்சிகள் உட்பட பலரும் குற்றஞ்சாட்டுகின்றனர். இருப்பினும் போலீசிடமிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் பொழுது கீழே விழுந்ததில்தான் வலிப்பு ஏற்பட்டு அஜித் குமார் உயிரிழந்ததாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஒரு புறம் இருக்க, பிரேத பரிசோதனை அறிக்கை வேறொரு விஷயத்தை சொல்கிறது. அதன்படி அஜித் குமாரின் உடலில் 18 இடங்களில் பலத்த காயங்கள் காணப்படுவதாக பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்கிறது. விசாரணையின் போது அவருக்கு சித்திரவதை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு என்பதையே இது காட்டுகிறது. இதையடுத்துதான் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 6 காவலர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடன் இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் குறித்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காவலர்கள் இளைஞர் அஜித் குமாரை தாக்கும் காணொலி வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இவ்வழக்கில் தெரிய வரவுள்ள உண்மைகள் என்னென்ன? இளைஞர் அஜித் குமாரின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.